அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, வலைக்கும் சலாம். உங்க பேரை சொல்லுங்க. இருந்து பேசுறேன். சவுதி அரேபியா எங்க இருந்து பேசுறீங்க? ஜித்தால இருந்து. ஜித்தால இருந்து. உங்க பேரு? என் பேரு சைஃப்னு சொல்லி. சைஃபா? ஆமா. எந்த ஊர் உங்களுக்கு? நமக்கு காரைக்குடிக்கு பக்கம். காரைக்குடி பக்கம். கேள்வி கேளுங்க இப்ப. பாய், நம்ம ரூம்ல ஒரு ஆள் தங்கி இருக்கிறாப்ல, முஸ்லீம் இல்ல. சரி. அவர் நம்ம கூடவே நோம்புலாம் பிடிக்கிறாப்ல, தொழுகிறதுக்கெல்லாம் வர்றாப்ல, குரான் படிக்கிறாப்ல. முஸ்லீம் ஆகுறதுக்காக கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரி. அவங்க வீட்டுல. சரி. அதனால நம்ம கூட தொழுகிறதுக்கு, குரான் படிக்கிறதுக்கு ரைட்டு. இதெல்லாம் நன்மை கிடைக்குமா? இதெல்லாம் நன்மை கிடைக்குமாங்கிறத நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஆமா பாய். காரைக்குடியை சேர்ந்த சாஹிபுங்கிறவரு ஜித்தாவுல இருந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நம்ம ரூம்ல ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் தங்கி இருக்கிறார் எங்களோட. அவர் குர்ஆன்லாம் படிக்கிறாரு, தொழுகிறாரு. ஆனா முஸ்லீம் ஆவதற்கு சில பிரச்சனை இருக்குதுங்கிறாரு. இவருக்கு நன்மை கிடைக்குமா கேட்கிறாங்க. இந்த கேள்வியிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, முஸ்லீம் ஆகுறதுன்னா என்னங்கிறது நமக்கு விளங்கலன்னு விளங்குது. முஸ்லீம் ஆகுறதுன்னா என்ன? கெஜெட்ல பேரை மாத்துறது தான் முஸ்லீம் ஆகுறதா? இல்ல. உலகறிய அதை டிக்ளேர் பண்றதா முஸ்லீம் ஆகுறதா? இல்ல. முஸ்லீம் ஆகுறதுங்கிறது என்ன என்றால், மனதால் ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்பதை ஏற்று, நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதராக நம்பி, நம்ப வேண்டிய விஷயங்களை எல்லாம் மனசுல நம்பி, செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செயல்ல கொண்டு வந்தா அவர் முஸ்லீம். அப்ப நீங்க சொல்றீங்க அந்த மனிதர் குர்ஆன் ஓதுறாருங்கிறீங்க. அல்லாஹ்வுடைய வேதம் நம்பித்தானே ஓதுறாரு. நம்பி ஓதுனா ஒரு முஸ்லீம் ஆயிட்டார்னு அர்த்தம். தொழுகிறாருன்னு சொல்றீங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவனை தான் வணங்கணும்னு நம்பி தானே தொழுகிறாரு. அல்ல சிலைகளை வணங்கிக்கிட்டு தொழுகிறாரா? வணங்கிட்டு தொழுதாரா? என்னால் முரண்படுறாரு. அது இஸ்லாத்தில் ஆவலன்னு சொல்லலாம். மனசார நம்பி ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னா, நம்பி ஏற்றுக்கொண்டதன் மூலமாகவே அவர் முஸ்லீமாக ஆகிவிட்டார். அதனால முஸ்லீம் ஆகுறது என்பது ரெண்டு அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும். ஒன்னு, உலகத்தின் கணக்கில் முஸ்லீம் ஆவது. இன்னொன்னு உலகத்தின் கணக்கிலையும் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் ஆவது. இப்படி இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் ஆவது என்பது என்ன? இப்ப அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ல, நிஜமாக அவர் நம்பி, சிலை வணக்கத்தெல்லாம் விட்டு விலகி, ஒரு இறைவன் தான் நம்ம நம்பணும் அவர் நம்பி, தன்னளவுக்கு ரகசியமாக அதை செயல்படுத்தி வந்தாரேயானால் அவர் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் ஆகிவிட்டார். முஸ்லீம் ஆகிவிட்டால் அவருக்குரிய நன்மைகள் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் ரகசியமா தான் முஸ்லீம் ஆனார்கள். சில பேர் ஓப்பனா டிக்ளேர் பண்ணார்கள், தைரியம் உள்ளவர்கள். கொஞ்சம் தைரியம் குறைந்தவர்கள் என்னஞ்சாங்க, மனசுக்குள் ஈமானை மறைத்து வைத்துக் கொண்டார்கள். அப்படி மறைத்து எக்தும ஈமானஹு குர்ஆன்ல கூட வருது. ஒரு நபியுடைய காலத்தில் ஈமானை மறைத்துக் கொண்ட ஒரு நல்லடியார் இருந்தார் என்றெல்லாம் கூட, ஈமானை மறைத்துக் கொள்வதுதான் சேஃப்டி என்கிற ஒரு நிலை ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது அதை மறைத்துக் கொண்டால் அவர் குற்றவாளி ஆக மாட்டார். அந்த மாதிரி வகையில் அவர் சில பிரச்சனை வரும் பயந்துகிட்டு மறைக்கிறார். மறைத்த காரணத்தினால அவர் ஈமான் இல்லைண்டாயிருமா? மறுமையில அல்லாஹ்விடத்தில் அவர் ஒரு முஸ்லீம் தான், இதெல்லாம் நம்பி இருந்தாரையானால். அதே நேரத்தில் உலகத்தில் முஸ்லீம் ஆவதாக இருந்தால், நானும் முஸ்லீம் டிக்ளேர் பண்ணாதான் உலகத்தில் முஸ்லீம் என்ற வகையில் அவர் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். அவர் தன்னளவுக்கு மனசுக்குள்ள முஸ்லீமாக வாழ்ந்து அவர் இறந்துட்டார்ந்து வைங்க, அவரை கொண்டு போய் முஸ்லீம்ங்கிற முறையில் நீங்க எந்த சடங்கும் செய்ய முடியாது. ஏன்? அவங்க குடும்பத்தாரெல்லாம் அவர் முஸ்லீம் இல்லை எங்க ஆளுன்னு சொல்லி கேட்பாங்க, எரிக்குவாங்க, வேற எந்த சடங்கு இருக்கு அதான் செய்வாங்க. அவர் டிக்ளேர் பண்ணாத காரணத்தினால உலகத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஜனாசா தொழுகைங்கிறது கிடைக்காது. அவர் இறந்துட்டார்னு வைங்க, ஒரு சொத்துக்களை பங்கு வைக்கணும், இஸ்லாம் ஒரு விதத்தில் பங்கு வைக்கணும்னு சொல்லுது. அவர் தன்னை முஸ்லீம் கவர்மெண்ட்ல டிக்ளேர் பண்ணாத காரணத்தினால அவருடைய சொத்துக்கள் அவர் பழைய மதத்தின் பிரகாரம் தான் பங்கு வைக்கப்படுமே தவிர, இஸ்லாம் சொல்ற மாதிரி அவருடைய வாரிசு உரிமைக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இப்படியான பல விஷயங்கள் அவருக்கு பாதிப்பு ஏற்படுமே தவிர, மறுமையில சொர்க்கம் செல்வதற்கு என்ன இருக்காது, அதெல்லாம் ஒரு தடையாக இருக்காது. அதுலயும் அவர் பிரச்சனைக்கு பயந்து கொண்டு செய்தாரையானால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இன்னொன்னு நம்ம பார்க்கணும், அந்த காலத்தில் ஈமானை மறைத்தார்கள் என்றால் உயிருக்கு பயம். ஏன்னா ஈமான் சொன்னா கொண்டு விடுவாங்க.
இன்னைக்கு அப்படி எந்த உலகத்திலையும் கிடையாது. ஒருத்தர் எல்லா உலகத்துல எல்லா பகுதிகளிலையும் தனி மனித சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அவரளவுக்கு நான் முஸ்லீம் டிக்ளேர் பண்ணி விட்டதுனால அவர் உயிருக்கு உடமைக்கெல்லாம் பாதிப்பு வருமானா வராது. என்ன வரும், சொந்த பந்தங்கள் நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க, நம்மளை பகைக்குவாங்கங்கிற ஒரு நிலைமை வரும். அதுக்கு வந்தா ஒரு சொந்தத்துக்கு பதில் 1000 சொந்தமாக நம்ம அவரை தாங்கி பிடிச்சோம்னு சொன்னா அந்த ஒரு பயமும் அவரிடமிருந்து தெரிஞ்சிடும். அதனால இப்ப மறைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் நிர்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர் தான் தீர்மானிக்கணுமே தவிர எனக்கு நிர்பந்தமா இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு நிர்பந்தம் இல்லாம போயிடும். அவரவருடைய தாங்கும் சக்தியை பொறுத்த விஷயம். ஒரு மனிதன் ஒரு அடிக்கு தாங்க மாட்டான், இன்னொருத்தர் ஒரு வெட்டு கூட தாங்குவான். அப்ப அவனுடைய தாங்குற சக்திங்கிறது வேறுபடுற காரணத்தினால அவருக்கு நெசமாவே முடியலன்னு சொல்லி மறைத்து வைத்தாரையானால் அவர் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் தான். அல்லது டிக்ளேர் பண்ணிட்டு வர முடியும், பெருசா ஒன்றும் வராது அப்படி நிலையில வச்சாரையானால் அதை செய்ய தவறினார்ந்த ஒரு குற்றம் வருமே தவிர இஸ்லாத்துல இல்லைங்கிறது ஆயிராது. அதனால அவர் அந்த நம்பிக்கையோடு செஞ்சிருந்தால் அவருடைய தொழுகை அவருடைய நோன்பு எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும். உண்மையா நம்பி இருந்தால், கோயிலுக்கு போகாம சாமி கும்பிடாம மனிதர்களை தெய்வமாக்காம மூட நம்பிக்கை இல்லாம மற்ற சடங்குகளை செய்யாம முழுக்க முழுக்க இஸ்லாம் அடிப்படையில் சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கூலி கிடைக்கும். அவருடைய பேர் என்னவா இருந்தாலும் சரி, வெளி உலகத்தில் அவர் எப்படி தன்னை அடையாளம் காட்டி கொண்டாலும் சரி, அல்லாஹ்ட்ட கிடைக்கிற நன்மையை அது தடுத்துறாரு.